ஹாய் டாமிஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை எல்ஃப் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே டாமிஸ், உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஓப்பனிங் சீனில் வந்துட்டு எல்சா வந்துட்டு மிரர் முன்னாடி உட்காந்துருக்கா. எல்சா அப்படிங்கிறது நீங்கள் தான். நான் ஒயனுக்கு பதிலாக எல்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்சா வந்துட்டு உட்காந்துருக்கா மிரர் முன்னாடி. அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி வந்துட்டு அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. எல்சா ஃபேஸில் துளி கூட வந்துட்டு ரியாக்ஷனே கிடையாது. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா, பாவமாக உட்காந்துருக்கா. ஒரு ஒயிட் கலர் கவுன் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்கள் ஹேரெல்லாம் வந்துட்டு பிளாக் ஹேர் தான், ஆனால் வந்துட்டு கேர்ள் பண்ணி நல்லா நீட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. மேக்கப்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஓல்டு லேடி வந்துட்டு சொல்கிறாங்க, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, நீ ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுற, நான் வேணால் உன்னைய காப்பாற்றி விட்றேன், நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறீங்க, நான் தப்பிச்சு போயிட்டா உங்களோட உயிர் இருக்காது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதுதான் உண்மை. ஏன்னா சுற்றி டீமன்ஸ் இருக்காங்க. அந்த பில்டிங் சுற்றி ஒரு பெரிய பில்டிங் தான். அந்த பில்டிங் சுற்றியுமே டீமன்ஸ் இருக்காங்க. அந்த பில்டிங்குள்ளேயுமே டீமன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்கு அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு வெளியிலையுமே டீமன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எப்படி என்னை வந்துட்டு காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. அவங்களுக்கு பதில் தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணி முடித்ததும் 2 டீமன் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கான செல்லில் போட்டு உங்களை லாக் பண்ணிவிட்டு கழுத்தில் வந்துட்டு இது சங்கிலி மாதிரி போடுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி மாதிரி போட்டுட்டு அந்த லாக்கப்போடு சேர்த்து அந்த செல்லோடு சேர்த்து அதை வந்துட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கத்துற சவுண்டு, அழுகிற சவுண்டு அப்படி அந்த சவுண்டெல்லாம் கேட்குது. ஏன் அப்படின்னா உங்களோட செல்லுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய செல்லு இருக்குது. அந்த செல்லில் எல்லாமே எல்ஃப் தான் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்ஃபை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செல்லுக்குள்ளே போட்டு அடைச்சி அவங்கள வந்துட்டு டீமன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்லேவ் மாதிரி வந்துட்டு அவங்கள விற்றுருவாங்க. இந்த பிஸ்னஸ் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்களும் அதில் வந்துட்டு மாட்டிக்கிட்டீங்க. அந்த கும்பலில் ஒவ்வொரு செல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எல்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களையும் சேர்த்து ஒரு 13 எல்ஃப் இருக்கீங்க. அந்த இதில் வந்துட்டு லைனாக நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு ஏலம் விடுறாங்க. நிறைய டீமன்ஸ் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. போட்டி போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க எல்லா எல்ஃபையுமே வந்துட்டு. அப்போ வந்துட்டு ஒரே ஒரு டீமன் மட்டும் என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து கேட்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னொரு டீமன் வந்துட்டு எனக்கு 20,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி, நான் 20,000 கொடுக்குறேன், அந்த எல்ஃபை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சைடு திரும்ப இந்த டீமன் என்ன பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட் சைடு உட்காந்துருக்க டீமன் நான் 50,000 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட் சைடு உட்காந்துருக்க டீமன் வந்துட்டு நான் 1 lakh கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டி போடுறாங்க. கடைசியில் வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற டீமன் என்ன சொல்கிறாங்க, நான் 1 கோடி கொடுக்குறேன், எனக்கு அந்த எல்ஃப் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களை கை காட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்களுமே அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. 1 கோடி கொடுத்து நம்மளை வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த டீமன் இருக்காங்கள்ல, ரைட் சைடு உட்காந்துருந்த டீமன், அந்த டீமனோட பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் உட்காந்துட்டு, ஏன்டா இந்த பொண்ணவாடா 1 கோடி கொடுத்து வாங்க போகிறேன், அதுவும் சொத்து ஃபுல்லாமே 1 கோடி தான்டா தேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாடா அப்படின்னு சொல்லி நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் எந்திரிச்சு வந்துட்டு மெதுவாக ஸ்டேஜுக்கு வர்றான். அவன் வர்றதான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஷேக் ஆகுது. அந்தளவுக்கு வந்துட்டு அவனுக்கு பவர் இருக்கக்கூடிய டீமன் தான் அவன். வயசான டீமன்ஸ்லாம் இருப்பாங்களா, அதாவது மூத்த டீமன், அவங்களாம் வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்து எப்படி இவன் வாங்குறான், எதுக்காக வாங்குறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. எல்லா டீமனுக்குமே ஷாக்கு தான். ஏன்னா அவ்வளோ காசு வந்துட்டு எந்த டீமன்கிட்டேயுமே கிடையாது. இவங்கிட்ட எப்படி இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு
அது வேறு யாரும் இல்லை, வி தான். அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தது ஜிமின் தான். ஜிமின் இருந்துட்டு, டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வி இருந்துட்டு, நீ வாயை மூடிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு வி. நீங்களும் அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ வி சொல்கிறாரு, டே ஜிமினா, நீ வேகமாக போய் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினும் வந்துட்டு பேந்த முழிச்சிட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அவரும் அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்துட்டு அப்படியே எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. அப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே வந்துட்டு உங்கள் கையெல்லாம் நடுங்குது. அப்படியே நீங்கள் உங்கள் கையை கொடுக்குறீங்க. அவர் கையில் வந்துட்டு ஒரு ரிங்கு போட்டிருப்பாரு. அது வந்துட்டு ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஐ வந்துட்டு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு சிம்பிள் இருக்கும். அந்த ரிங்கை வந்துட்டு எடுத்து உங்கள் கையில் போட்டு விட்றாரு. அவ்வளோதான், எல்லா டீமனுக்குமே ஷாக்கு, சரியான ஷாக்கு. ஜிமினாலாம் அடி என்னடா பண்ணுற, ஒரு எல்ஃபோடா நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. அப்போ எல்லா டீமன்ஸும் வந்துட்டு, ஒரு எல்ஃப் எப்படி நீ கல்யாணம் பண்ண முடியும், டீமனை தான் கல்யாணம் பண்ண முடியும், நீ எப்படி எல்ஃபை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு கத்திகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிங்கை போட்டுட்டு உங்களை எனக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் வந்து கழுத்தில் அந்த சங்கிலி போட்டிருப்பீங்க இல்லையா, அது உங்கள் 2 கையோடு சேர்த்து லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த சங்கிலி கழுத்துலேருந்து 2 கையும் சேர்ந்து லாக் ஆன மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அவர் கையை பிடிச்சி இழுத்ததும் வந்துட்டு உங்கள் கழுத்து டைட்டானதும் நீங்கள் கத்துறீங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வி வந்துட்டு வேகமாக திரும்பி பார்த்துட்டு அந்த செயினை வந்துட்டு அவரோட பவர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமினாவும் வந்துட்டு பேண்டு பின்னாடியே பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஜிமினாவும் சைலண்ட்டாக வந்துட்டு ஒரு குதிரை வண்டி வந்துட்டு, அது அவரோட வண்டி தான், டீமன் வியோட வண்டி தான். அந்த குதிரை வண்டியில் வந்து உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்களும் போய் உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு வி ஒரு நிமிஷம் இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஜிமின் கூப்பிட்டதும் இவரும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, எப்பட்றா வந்துட்டு டீமன் போய் எல்ஃபை கல்யாணம் பண்ண முடியும், உன்னோட பவரெல்லாம் வந்துட்டு அவனால் எப்படி தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மச்சான், நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் அவளை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா, ஏனே தெரில. அவளோட ஐஸை மட்டும் நீ பாரு, உங்களோட ஐஸ் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும்டா அந்த லென்ஸு. அவளோட ஐஸ் பார்த்துட்டு என்னால் அவளை விட முடியலடா, நான் அவளை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வி. அவ்வளோதான், ஜிமினாலும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மச்சான் பாருடா, சொல்லவே இல்லை, அதனால தான் 1 கோடி கொடுத்து வாங்கினையா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்ருக்காரு. சரிடா, நீ வந்துட்டு சேஃபாக இருந்துக்கோ, ஏன்னா மூத்த டீமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு காண்டில் தான் இருக்கானுங்க, நீ சேஃபாக இருந்துக்கோ, அந்த பொண்ணையை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ எது பண்ணாலும் யோசித்து தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிட்றா உடனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வியும் நீங்களும் அந்த குதிரை வண்டியில் வந்துட்டு ஏறி உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க, அதாவது வியோட பேலஸ்க்கு வந்துட்டு போகிறீங்க. அந்த பேலஸ் வந்துட்டு வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போனோடனே பெரிய சேர் இருக்குது. அந்த சேர் வந்துட்டு வியோட சேரு, அது ரெட் கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய சேர் இருக்கும். அந்த சேரில் வந்துட்டு வி போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த பில்டிங் நீங்கள் அந்த பேலஸை வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க. அங்கங்கே இடிஞ்சு போயிருக்கு. ஒரு சில ரூமெல்லாம் வந்துட்டு தீ பிடிச்சி எப்படி கருகி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் இருந்துட்டு, ஐயோ என்ன இவ கேவலமாக நினச்சிருவாடோ என்னையே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, டீமன்ஸ் கூட சண்டை போடும்போது அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு, இதை சீக்கிரம் நான் ரினோவேட் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. இவனும் வந்துட்டு, சரி உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவளும் வந்துட்டு, உங்களுக்கு பசிச்சா நீங்கள்
சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு பசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னைய பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு ஸ்லேவ் தானே அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இது ஸ்லேவா, அடி பாவி, உன்னை கல்யாணமே நான் பண்ணிட்டு வந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இவர் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் நான் குக் பண்ணி தரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இங்கே வந்துட்டு கிச்சன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ வந்து பேசாமல் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு அவன் முன்னாடி வந்துட்டு சேர் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டதும் இவன் என்ன எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறா, நம்ம சொல்கிறத செய்கிறா, உட்காருனா உட்கார்றா, ஏதாவது கேட்டால் ஆன்சர் மட்டும் பண்ணுறா. ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ இவளுக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. உங்கள் ஃபேஸையும் தான் பார்த்துட்ருக்காரு. சரி, நான் போய் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போகிறாரு. அவள் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. அவன் வந்து அந்த சேரை விட்டு எந்திரிச்சோன்னே இவனும் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, நீ இந்தளவுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேணாம், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு உட்காந்துக்கிட்டான். இவன் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றான். அப்பயும் அவள் அதே பிளேஸில் தான் உட்காந்துருக்கா. இவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை மட்டும் ஆட்டுறா. சரின்னு சொல்லிட்டு, நீ வந்து நான் இந்த சேரில் தான் தூங்குவேன், எல்லாமே பண்ணிப்பேன், உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு அந்த ரூமில் போய் கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ரூமை கை காட்டுறாரு. அந்த ரூமை பார்த்தா தீஞ்சு போய் இருக்குது. பெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, தீஞ்சு போய் டோரும் இல்லை, எதுவுமே இல்லை அந்த ரூமில். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறா. இதுக்கும் அவள் அந்த கை காட்டினதை பார்த்துட்டு, இந்த ரூம்குள்ளேயே நம்ம போக சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரும் பின்னாடியே வர்றாரு. இந்த ரூம் ரொம்ப டேமேஜாக இருக்குல்ல, சரிவா வேறு ரூம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேறு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லா ரூம்லேயும் பார்த்தா ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகி தான் இருக்குது. கடைசியில் ஒரே ஒரு ரூம் மட்டும் வந்துட்டு ஜன்னல் எதுவும் இல்லை, அது வந்துட்டு சுத்தமாக அடைச்ச மாதிரி இருக்குது, காற்றே போகாது, வெறும் டோர் மட்டும்தான் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணாலே காற்றே போகும். அந்தளவுக்கு வந்துட்டு மோசமாக தான் இருக்குது அந்த ரூமு. நான் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. உங்களை எதுவும் வற்புறுத்தலை எதுவும் பண்ணலை, அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த சேரில் படுத்துட்டு யோசிச்சுட்ருக்காரு, உங்களை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக பாவமாக இருக்கீங்க. எப்புட்றா இவளுக்கு நம்ம லவ் பண்ணுறத புரிய வச்சு, நம்ம ஹஸ்பண்டுன்னு தெரிய வச்சு எல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் முழிச்சிட்ருக்காரு. சரி, அந்த சைடு பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு போய் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு ஐயோ அவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார், அது வேற எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றீங்க. வந்துட்டு நீங்கள் நடக்கிற சவுண்ட் கேட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போவும் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி உங்களை இன்ச் பை இன்ச் ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு நான் சாப்பாடு எடுத்து வச்சிடவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எடுத்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது நான் சாப்பிடணுமா, அதுவும் உங்கள் சாப்பாடையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்லேவெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பண்ண மாட்டாங்க, எப்படி வந்துட்டு மாஸ்டரோட சாப்பாடை வந்துட்டு ஸ்லேவ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு பாவமாகிடுது. என்னது ஸ்லேவாடி நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், நான் சாப்பிட சொன்னால் நீ சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூடாக பேசுகிறாரு. நீங்களும் பயந்துக்கிட்டு சரி நான் சாப்பிட்றேங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடு போட்டு அந்த டைனிங் டேபிளில் வச்சுருக்கீங்க. அவருக்கு போட்டு வச்சுட்டு அவர் வந்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போட்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீ ஏன் நிற்கிற, உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்லங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அம்மா தாயை உட்காந்து சாப்பிடு அப்படின்றாரு. இல்லை ஸ்லேவ் தானே நான் அப்படின்றீங்க. எதுக்கெடுத்தாலும் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லாதடி அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறாரு.
சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் பயந்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திச்சு போயிட்டு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வர்றீங்க. வந்துட்டு உங்களோட பெட்ஷீட், அந்த ரூமில் இருக்க பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த சேருக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து போட்டு படுத்துடுறீங்க பேசாமல். அவர் உங்களே பார்க்குறாரு, என்னடா பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி நல்லா சுருண்டு படுத்துட்டீங்க. அவரும் வந்துட்டு அந்த அவரோட சேரில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டாரு. ஒரு மிட் நைட் இருக்கும். அப்போது வந்துட்டு சரியான மழை. அங்கங்கே அந்த பேலஸ் வந்துட்டு இடிஞ்சிருக்கிறதுனால வந்து மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததும் வேகமாக வந்துட்டு எந்திரிச்சு உங்களை அப்படியேவும் தூக்கிட்டு அந்த பெட்ஷீட்டோடு சேர்த்து தூக்கிட்டு அந்த சேரில் வந்துட்டு உங்களை மடியில் வச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு வியோட லேப்பில் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஆகிடுது, உங்கள் கண்ணெல்லாம் நல்லா செவந்து போயிடுது. ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அவருக்கும் வந்துட்டு அது தோணலை. அந்த மழை தண்ணியை பார்த்துட்டு அவர் வந்துட்டு எதுவும் தோணலை. அதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாரு, உங்களை வந்துட்டு இந்த மாதிரி லேப்பில் வந்துட்டு தூக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்துட்டு மழை பெஞ்சிச்சா அதனால தான் தூக்கி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் உங்கள் ரூமுக்கு போய், சரி நான் என்னோடய ரூமுக்கு போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிட்டு தூங்குறீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வேகமாகவே நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் வந்திருக்காது, யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. அதனால் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு வேகமாகவே எந்திச்சிட்டு சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கார். சரின்னு சொல்லிட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா கன்றாவியாக அலங்கோலமாக கிடக்கு. ஏன்னா வந்துட்டு இவன் சமைச்சே சாப்பிட்ருக்க மாட்டான். வியோட தொழில் என்ன அப்படின்னா, அதாவது டீமன் தானே. யாராவது ஒருத்தவங்க கொலை பண்ண சொன்னால் அவங்கள வந்துட்டு கொன்னுட்டு காசு வாங்கிக்குவார். இல்லாட்டி மிரட்ட சொன்னால் வந்துட்டு இவர் டீமன் தானே, அவரோட பவரை யூஸ் பண்ணி பயமுறுத்தி அமௌண்ட் வாங்குவார். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவார். அதனால் வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு மோஸ்ட்லி அவர் வந்து சாப்பிடுவாரா. இங்கே வந்து வீட்டில் வந்துட்டு கிச்சன் ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு சரி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்துட்டு க்ளீன் பண்ணுற சவுண்டை கேட்டு எந்திரிச்சு வர்றாரு. கண்ணை கசக்கிட்டே வர்றாரு. நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் வந்துட்டு போர் அடிச்சிச்சா அதான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. விடிஞ்சிருச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் சமைக்கணுமா, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சமைக்கலாம் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம எங்கள் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீ வந்துட்டு கிளம்பி ரெடியாரு, நம்ம வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு வெளில போயிடுறாரு. வெளில போயிட்டு வந்துட்டு கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி, ஏன்னா நேற்று சரியான மழை பெஞ்சிருக்கும்ல, அதனால் கிளைமேட் எப்படி இருக்குது, அவரோட வண்டியெல்லாம் அந்த குதிரை வண்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப உள்ளே வராரு. நீங்கள் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ தான் உங்களோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுறாரு. நீ இன்னும் ட்ரெஸ்ஸையே மாற்றிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எனக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் ட்ரெஸ் பார்த்தா அழுக்காகி ஏன்னா அந்த ரூமில் படுத்திருப்பீங்க இல்லையா, அங்கே இருக்கிற தூசியெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெஸ் மேலே பட்டிருக்கும், அழுக்காக இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அந்த மார்க்கெட் வந்துட்டு இது வந்து ஒரு 70s 80s நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்கடா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குதிரை வண்டி மார்க்கெட் அந்த மாதிரிலாம் அப்போ தான் அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஷாப்புக்குள்ளே போனதும் ஒரு லேடி தான் வந்துட்டு அந்த ஷாப் வச்சுருக்காங்க. அந்த லேடியை பார்த்தோன்னே ஹாய் ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்துட்டு வாடா நல்லவனே, என்னடா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டியாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன சம்பவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இல்லை நீ ஒரு எல்ஃபை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் இருந்துட்டு ஆமாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் ஜிம்மின்கிட்டயே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். சரிடா நடத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை, இவளுக்கு வந்துட்டு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கை காட்டுறான். அப்போ தான் உங்களை வந்துட்டு கிட்ட நல்லா பார்க்குறா. அப்போ பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குடா, கண்ணெல்லாம் ப்ளூ கலரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியா, சரி சரி, இவளுக்கு தான் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி கேட்குறான். என்னோடய நேம் வந்துட்டு எல்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருப்பான். அப்போ வந்து நீ இதை பார்த்துட்ரு, நான் இந்த வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பி கிட்ட போகிறான். என்னடா டீமன்ஸ் எப்பட்றா வந்துட்டு எல்ஃபை கல்யாணம் பண்ண முடியும், நீ எதுக்குடா இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது வந்து ஜெஸ்ஸி, நான் அவளை உண்மையிலே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரிடா உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சில்ல, சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜெஸ்ஸி யார் அப்படின்னா ஒரு சிஸ்டர் மாதிரி ஜிம்மினுக்கும் சரி வீக்கும் சரி. ஏன்னா ஜிம்மினுக்கும் வீக்கும் அப்பா அம்மா இல்லை. சின்ன வயசில் அந்த ஊருக்குள்ளே வந்தப்போ ஜெஸ்ஸியை தான் பார்த்துருப்பாங்க. ஜெஸ்ஸி வந்துட்டு ரெண்டு பேரை விட வந்துட்டு ஒரு 3 வயசு வந்துட்டு மூத்த பொண்ணு. ஜெஸ்ஸி வந்துட்டு ஒரு நல்ல சிஸ்டர் மாதிரி. அவங்க வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து இவங்க 2 பேருக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஜெஸ்ஸி வந்துட்டு இந்த ஷாப் ஓப்பன் பண்ணப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ ஜிம்மினும் வீயும் தான் போயிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை பண்ண ஆளை வந்துட்டு கொன்றுப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க பண்ண கொலையவும். அப்போ தான் அவங்களோட பவரே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு டீமன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேருக்கும். அந்த ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு 3 பேர் நல்லா க்ளோஸ் ஆகிடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஸ்ஸி வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி தான் 2 பேருக்கும். இவங்க 2 பேருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாள். இவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் ஜெஸ்ஸிக்கு ஒன்றுனா வந்துட்டு முதலாக வந்துட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி நான் அவளை லவ் பண்ணுறேன், அதனால தான் கல்யாணம் பண்ணேன், அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடா என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வெயிட் பண்ணு, நான் அவளுக்கு வந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக காமிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டேயும் வீக்கிட்டேயும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை காட்டுறா. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்துட்டு பிங்க் கலரு, லைட் பிங்க் கலரு, ஒன்று வந்துட்டு ப்ளூ கலரு, இன்னொன்று வந்துட்டு ரெட் கலரு, இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலர் மாதிரியும் இல்லை, அது வந்துட்டு லைட் எல்லோ டோனில் வந்துட்டு இருக்குது. அதில் எல்லாம் வந்து அழகழகாக ஃப்ளோரல் டிசைன்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே லைட் வெயிட்டாக அந்த மாதிரி இருக்குது. வீக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு பார்க்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு மேக்கப் செட் வந்துட்டு ஜெஸ்ஸி வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கிறான். உனக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக மேக்கப் பண்ணி விட்றா. ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள், பண்ணி விட்டதும் சரி இந்த கிட்ட நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்சா வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இருக்கட்டும், இது வந்துட்டு இப்போ தான் நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கு, உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் வந்துட்டு இல்லை, அவர் வந்து என்னைய வாங்கினதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஐயோ நான் இது வந்து அமௌண்ட்டுக்காக கொடுக்கல, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இருக்கட்டும், அவர் ஏதாவது சொல்லுவார் திட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு டேய் வி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கூப்பிட்றான். இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்கான். அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிக்க சொல்கிறான் அவனோட பொண்டாட்டியை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வீக்குனாலும் ஒரு மாதிரி குழுன்னு இருக்க மனசுக்குள்ள பொண்டாட்டின்னு சொன்னதும் எல்சாக்கு வந்துட்டு ரொம்ப ஷையாக இருக்குது, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறான். ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மெல் பண்ணிவிட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவனையும் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாங்கிக்கிட்டான். தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்லிகிட்ருக்கா. சரி சரி போதும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறான்.
அதுக்கு ஜெஸி இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே ஏன்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுல, இனி போயிட்டு வந்துட்டு மீட் இதெல்லாம் வாங்கணும் சமைக்கிறதுக்காக கேட்டா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்கிட்ட அமௌண்ட் இருக்காடா, நான் அமௌண்ட் கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் கல்யாணத்துக்கு தான் நான் எதுவும் பண்ணலையே, இதைவாது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டு அவள் காசு வந்துட்டு கொடுக்குறான். வியும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜெஸி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயே எமோஷ்னலாக இதெல்லாம் செட் ஆகலை, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வியும் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்றான். நீங்களும் வந்துட்டு எந்திச்சு ஜெஸிக்கு வந்துட்டு குட் பை சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. 2 பேரும் வெளியில் வந்துட்டீங்க. அந்த ட்ரெஸ் ஷாப்பை விட்டுட்டு வெளியில் வர்றீங்க. ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு கடை போட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பின்னு, இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி ஐட்டம்ஸாக வந்துட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம். ஏன்னா க்யூட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு நோட் பண்ணுறாரு நீங்கள் பார்க்குறத. நீ வந்துட்டு உனக்கு வேணும்னா போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, போய் உனக்கு வேணுன்றதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நம்ம மீட் வாங்கிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு, மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு நடக்கிறீங்க. அப்போ வந்துட்டு வீக்கு வந்துட்டு ஒரு ஹேர் பின் அதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அந்த சன்லைட் பட்டு அது ஒரு மாதிரி ஷைன் ஆகுது. அது உங்கள் ஃபேஸில் வேறு அந்த ஷைன் வந்துட்டு படுதா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹேர் பின் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சவர் பின்னாடி வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் அதை கையில் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இதை நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை வேண்டாங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற டோனில் வந்துட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பயத்தில் வாங்கிட்டு அப்படியே மீட்டெல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா டீமன் வந்துட்டு மீட்டு தானே சாப்பிடுவாங்க, மீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே நீங்களும் அந்த குதிரை வண்டியில் ஏறி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிட்ட வந்துட்டு ஒன்று கேட்குறீங்க. நீங்கள் ஏன் வந்துட்டு எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன கேட்குற புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அந்த வெஜ்ஜீஸ் இதெல்லாம் அந்த கிச்சனில் வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. போயிட்டு வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு ஒரு குட்டி பாத் டப் இதெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு வர்றீங்க. வந்துட்டு அந்த ஹேர் பின் எடுத்து உங்கள் தலையில் வந்துட்டு வச்சுட்டு வர்றீங்க. அவ்வளோதான், பையன் ஃப்ளாட்டு பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய்க்கு வருது. ஆனால் வந்துட்டு அவர் கெத்தை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, டீமன் ஆச்சு. அதனால் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாரு. நீங்களும் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கிளிப்பு அந்த ஹேர் பின்னு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் நல்லா சமைக்கிறதுல இது இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் சமைச்சு முடிச்சுட்டு, ஏங்க நான் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவனும் வந்துட்டு பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றா. அவரும் வந்துட்டு சேரில் வந்து உட்காந்துருக்காரு. நீங்களும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு திரும்ப ஏதாவது சொல்லும் ஆனால் நேற்று மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டீங்க சேரில். அவர் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டு உங்களை பார்த்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு நீ ஏதோ கேட்க வந்தியே, அப்போது என்ன கேட்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எதுனாலும் வேணும்னா கேளு என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வெஷல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கிச்சன்லலாம் வச்சுட்டு வர்றீங்க. உங்களோட பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடியாக படுக்கிறதுக்காக வந்துட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க.
பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் போய் கேட்குறீங்க. ஏன் நீங்கள் வந்துட்டு என்னை வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் இருந்துட்டு நீயா பேசுகிற அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஏன் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, உன்னை பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே தோணுது இதெல்லாம் சொல்லணும்னு. ஆனால் அவர் வந்துட்டு வெளியில் அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வாங்கினேன். எனக்கும் அந்த லெஃப்ட் சைடு உள்ள டீமனுக்கும் அவர் பேர் வந்துட்டு ஜாக்சன், சரிங்களா? எனக்கும் ஜாக்சனுக்கும் போட்டி. அதனால் வந்துட்டு அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும், உன்னை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கும் அதுக்கு தான் வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா நல்லா பார்த்துக்கிறாரு உங்களை, உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட எல்ஃப் வந்துட்டு ஸ்லேவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பெட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்கள அடிக்கிறதுக்கு, டார்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் பண்ணதும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அதனால உங்களுக்கு வந்துட்டு இப்படி சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சும்மா அதுக்காக வாங்கியிருக்காரு, போட்டி போட்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக படுத்துடுறீங்க. படுத்துட்டு வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு, நீங்கள் தூங்குறது எல்லாமே. அப்போ வந்துட்டு நீங்கள் டக்குன்னு முழிச்சிட்டு நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுது. தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா வந்துட்டு என்னை ஹக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஹேண்டையும் வந்துட்டு நீங்கள் நீட்டுறீங்க சின்ன பிள்ளை மாதிரி. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவருக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு, ஏதோ குழந்த மாதிரி. அவங்களுக்கு வந்துட்டு ஷையாக இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. வந்துட்டு என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்குறாரு. எப்படின்னா இவ்வளோ நாள் அவர் தூங்குறதெல்லாம் வந்துட்டு ஹாஃப் ஸ்லீப்பாக தான் இருக்கும். பாதி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவர் ஏதாவது யோசிச்சுட்ருப்பார். ஏதாவது ஒரு டீமன் வந்துட்டு அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலர்ட்டாகவே தான் அவர் தூங்குவார், தூங்குறப்பையும் கூட. ஆனால் இப்போ வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கும்போது அவர் மெய் மறந்து நல்லா தூங்குறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதிலேயே ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா தூங்கிட்டார் போல் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரோட தலையை கோதி விட்டுட்டு நல்லா நீங்களும் தூங்கிடுறீங்க. மார்னிங் வந்துட்டு சன்லைட் பட்டு 2 பேரும் முழிச்சிட்டு அப்போ 2 பேருக்கும் மூஞ்ச பார்க்க முடியல, ரொம்ப ஷை ஆகுது. நீங்களும் வந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டீங்க மேலே உங்கள் ரூமுக்கு. இவரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் ஏதாவது ஒரு ரூமில் குளிச்சுப்பார். அதனால வந்துட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றீங்க. கீழே வந்தால் ஜிமின் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்காரு கூட. அப்போ நீங்கள் வர்றீங்க. என்னம்மா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு கிச்சனுக்குள்ளே 3 பேருக்கும் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, டேய் இவ செம்மையாக சமைக்கிறாடா, நீ இருந்து சாப்பிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்போ நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி என்ன மச்சான் 2 பேருக்குள்ள எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்கடா எனக்கு வேற ஒரு மாதிரி பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது பயமாக இருக்கா உனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு தான் மச்சான் நான் பல ரகசியம் வச்சுருக்கேன்னு சொன்னால் நீ எங்கே கேட்குற, நான் வேணால் ஒரு 2 பிட்டை எடுத்து கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் செருப்பு பிஞ்சிரும்டா, அந்த மாதிரி டைப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இருந்துட்டு உங்கள் சவுண்ட் கேட்குது, நான் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் எடுத்து வைக்க சொல்கிறாரு.
நீங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ வீக்கு எல்லாருக்குமே ஜிமினுக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு நீங்களும் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை நோட் பண்ணிவிட்டு நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு பரவாயில்ல உட்காந்து சாப்பிடுமா தங்கச்சி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிரிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்காகி அப்படியே உட்காந்துட்டாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மின்னு இருந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறாரு. சரி பையன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு குனிஞ்சிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்போ சிரிக்கிறத பார்த்துருப்பார்ல. அப்போ இருந்துட்டு யோசிக்கிறாரு, இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் சிரித்து பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் டைம், அதுவும் லைட்டாக தான் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருப்பாரு. வழக்கம் போல் தான் எப்பயுமே வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தான் இருப்பார். உங்களை நல்லா சைட் அடிப்பார். அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி, ஒன்றும் வேண்டாம் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. என்னடா அதுக்குள்ளேயும் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாடா மச்சான் எனக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி என்ன சாருக்கு பிடுங்குற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தங்கச்சி முன்னாடி அசிங்கமாக பேசுனாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இப்போ என்ன வேலை இருக்குது நீ போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாடா மச்சான் அந்த மழை பெய்யுதுலையா அடிக்கடி, அந்த மழையை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்துட்டு முறைக்கிறாரு. கலாய்க்கிறியா என்னைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா மச்சான் இன்றைக்காவது அசத்திடு அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்லிட்டு போகிறாரு. காதில் அவன் இருந்துக்கிட்டு வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ கிளம்பா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாரு. சரிடா நான் நாளைக்கு பார்க்குறேன்டா உன்னைய பெரிய பிரிஞ்சு இருக்காத மாதிரி தான் சீன் போடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமின் புலம்புறாரு. அதே பொண்டாட்டி வந்துடுச்சுலடா, பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஷையாகிடுது, நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறீங்க. ஏன்னா நேற்று தானே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு தூங்கியிருப்பீங்க 2 பேரும், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதனால் நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறீங்க. வீக்குமே ஷை ஆகுது. என்னடா ஷையெல்லாம் ஆகுற அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாடா இப்போ நான் அடிக்கடி அப்படிதான் என் ஜெஸ்ஸி கூட அன்றைக்கி நீ கலாய்ச்சிச்சுடா, நீயும் கலாய்க்கிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ பண்ணதே கிடையாதுடா, இப்போ கலாய்க்க தானே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிடா மச்சான் நான் சீரியஸாகவே ஒன்று சொல்கிறேன், அந்த அப்படியே நல்லா பார்த்துக்கோ, நீயும் நல்லா சாப்பிட்டீரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் அவரும். சரிடான்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. இப்படியே அந்த நாள் உங்கள் 2 பேருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கும். அப்போ வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் விரிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவனோட சேரில் உட்காந்துருக்கான். இன்றைக்கி நம்மளை கூப்பிடுவலாம் மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போ சரியான ஒரு இடி சவுண்டு கேட்குது. டக்குன்னு நீங்கள் கத்திடுறீங்க பயந்துட்டு. அப்போ வந்துட்டு வேகமாக வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நல்ல பயங்கரமாக இடி இடித்து மழையெல்லாம் பெய்யுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. அந்த சவுண்டில் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி பயந்து அழுகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் ஹக் பண்ணிவிட்டு உங்களை தூங்க வச்சுருப்பாரு அப்படியே அவரும் தூங்கியிருப்பார். நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்போ காலையில் எழுந்திச்சி பார்க்குறீங்க 2 பேரும் வந்துட்டு நல்லா ஹக் பண்ணிவிட்டு படுத்துருப்பீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக எந்திக்கிறீங்க. நீங்கள் எந்திக்கிற அந்த அசைவை வச்சு அவருமே வந்துட்டு லைட்டாக முழிக்கிறாரு. அப்படியே நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. திரும்ப வந்துட்டு அவர் நல்லா தூங்கினதுக்கப்புறம் எந்திரிக்கிறீங்க. மெதுவாக எந்திக்கிறீங்க. எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வர்றீங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நீ வேகமாகவே எந்திரிச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்குறீங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் அவர் வந்துட்டு நோட் பண்ணுறாரு. நீங்கள் பேசுகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு வேளை மாறிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரும் வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம்
அப்போ வந்து வி வந்து ஒன்று கேட்குறாரு, உன்னோட ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்னோடய ஆசை விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. விடுதலையா அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டினாக அப்படியே கேட்குறாரு. ஆமாம், எங்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கனவு மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னோடய அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, உன்னோட பர்சனல்லாம் என்கிட்ட சொல்லுவியா இப்போயாவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க, என்னோடய அம்மா அப்பா வந்துட்டு எல்ஃப் கூட்டத்துக்கே வந்துட்டு கிங்கு குயினும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாரு. ஆமாம், எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கொண்டுட்டாங்க, இதே மாதிரி டீமன்ஸ் தான் வந்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரில. அவங்கள டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம், டீமன்ஸ் தான் கொண்டுட்டு என்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதனால தான் வந்துட்டு அந்த செல்லில் என்னை போட்டு வச்சாங்க. நீங்கள் வந்துட்டு ஏழை விட்டப்போ நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீ வந்துட்டு ஒரு பிரின்சஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி, விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நீ சொல்கிற, எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எந்த கோலத்தில் வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. கழுத்தில் சங்கிலி போட்டுக்கிட்டு அப்படி தானே இருந்தீங்க நீங்கள், அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு அதிலேருந்து விடுதலை வேணும், எங்கள் கூட்டத்தை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டீமன்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் என் கனவுல கூட நினச்சி பார்க்கல, நான் வந்துட்டு ஒரு டீமனை கல்யாணம் பண்ணிப்பேன், காதலிப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வீக்குனாலும் சரியான ஷாக்கு. அப்படி கேட்டுட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்டக்காகி அப்படி உட்காந்துட்டாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க அவர் லேப்பில். அப்போ சரி அழுகாத, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. டீமன்ஸ் வந்துட்டு எதனால் உங்கள் ஃபேமிலியை கொண்டாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. வேற என்ன, பதவிக்காகவும் பவருக்காகவும் தான், வேறு எதுக்காக கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் உங்களை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்துட்டு அந்த எங்கள் அப்பா அம்மாவை கொண்ட அந்த டீமனை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அப்பா அம்மாவை யார் கொண்டதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரியலை, யாருன்னே எனக்கு தெரியலை. நான் வந்துட்டு உங்களோட பேலஸில் இருக்கிறப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு சரியான மழை, நேற்று பேஞ்ச மழை மாதிரி தான், நல்லா இடிலாம் இடிச்சிட்டு சரியாக மழை பெஞ்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இடினா ரொம்ப பயம். அப்போ வந்துட்டு ஒரு 2 டீமன் வந்துட்டு அந்த உங்கள் கோட்டைக்குள்ளே வந்துட்டு புகுந்து உங்கள் அம்மா அப்பாவையும் கொன்றுப்பாங்க. உங்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணி வந்துட்டு விற்றுருப்பாங்க. அந்த ஏழை விடுறவங்க கிட்ட விற்றுருப்பாங்க அமௌண்ட் கொடுத்து. அவங்களும் உங்களை வாங்கிட்டு வந்து அந்த செல்லில் அடைச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க. அவருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. சரி, நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு மட்டும் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகுது. 2 பேரும் வந்துட்டு நல்லா ஹக் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு ஸ்லோவாக உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிஸ் பண்ணுறாரு. சீக்ஸில், ஐஸில், அப்புறம் வந்துட்டு லிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் 2 பேரும் உங்களை மறந்து அவ்வளோதாண்டா 2 பேருக்குள்ள சம்பவம் ஆகிடுது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் வந்துட்டு உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்கீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு படுத்திருக்காரு. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வே சொல்லிக்கலை. ஆனால் நீங்கள் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு காதலிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதை இவரால் வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கவும் முடியலை. அப்போ வந்துட்டு யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க அவர் செஸ்ட்டு மேலே. அப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ பக்கத்தில் பார்த்தா வந்துட்டு வந்து இல்லை. எங்கே போயிட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெட்ஷீட்டை வந்துட்டு உங்கள் உடம்பை பொற்றிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, இல்லை. அதனால் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சரி வெளியில் எங்கேயாவது போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உங்களோட பேலஸோட அந்த வெளியில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு வெளியில் பேட்ஸு, குட்டி குட்டி அணில் இதெல்லாம் ஓடுறது அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு காமாக இருக்குது.
உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு வியோட குதிரை வண்டி சவுண்டு கேட்குது. சரி வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக வந்துட்டு வி வந்து வர்றான். வர்றப்போ வந்துட்டு எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் சமைச்சிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை கொண்டது யாருன்னு தெரிலன்னு சொல்கிறீல, ஏதாவது அடையாளமாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை இன்னும் மறக்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது தெரியலைங்க, ஆனால் கழுத்தில் வந்து அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கத்தியோட சிம்பல் வந்து போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தனோட ஃபேஸ் மட்டும் கண்ணு மட்டும் நான் பார்த்தேன். அவனுக்கு வந்துட்டு ஒரு கண்ணு மட்டும்தான் இருந்துச்சு, இன்னொரு கண்ணு அந்த டீமனுக்கு கிடையாது. அதே போல் இன்னொரு டீமனுக்கு வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு அந்த கத்தி சிம்பல் மட்டும் போட்டிருந்தாங்க. இது மட்டும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அப்போ வந்துட்டு யோசிக்கிறாரு, கத்தி சிம்பல் கண்ணு இல்லாதவனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு அந்த அவரோட சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு சரி சாப்பாடு எடுத்து வச்சிடுறீங்க வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டே இருந்தவர் என்ன செஞ்சாருன்னு தெரில, டக்குன்னு போயிட்டு எந்திரிச்சு இங்கே இரு நான் வந்துட்டு வந்துடுறேன், பேலஸில் வந்துட்டு யார் கூப்பிட்டாலும் நீ வெளியில் வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேலஸ் டோரை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு அந்த வண்டி போகிற சவுண்டு கேட்குது உங்களுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறாரு என்ன யோசிச்சாருன்னு தெரில, வந்தது கிளம்பிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. வந்துட்டு போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ லைட்டாக வந்துட்டு இருட்டாக ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 4-5 குதிரை வண்டி சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த டோருக்கு உள்ளேயும் வந்துட்டு அந்த லாக்கை பிடிச்சிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு டோரை வந்துட்டு தட்டுற சவுண்டு கேட்குது. நீங்களும் வீதான் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறீங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு நிறைய டீமன்ஸ் வந்துட்டு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5-6 டீமன்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு பயப்படுறீங்க. உங்களுக்கு சரி பயமாயிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த ஒரு டீமன் மட்டும் கண் வந்துட்டு இல்லாமல் இருக்குது. ஆனால் அன்னைக்கு கண் இல்லாமல் ஃபேஸில் மாஸ்க் எதுவும் இல்லை. அப்போ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உள்ளே வர்றாரு. அந்த உங்கள் பேலஸ்குள்ளே உடைய அன்னைக்கே நாங்கள் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ளே வர்றாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இவன் தானே அவன் அப்படிங்கிற மாதிரி. இதானே அந்த டீமன், அந்த கண் இல்லாத டீமனை தானே நம்ம அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அப்படியே கத்துறீங்க. அப்போன்னு பார்த்து வியோட குதிரை வண்டி சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் வந்துட்டார் அப்படின்னு வந்து சந்தோஷமாக வந்துட்டு வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த டீமன் வந்துட்டு அலர்ட் ஆகி தான் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குதிரை வண்டியில் போட்டுட்டு உங்களை தூக்கிட்டு அந்த 4-5 டீமனுமே போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டு போகிறான். டே யாருடா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னு தெரில, அவங்க மறைஞ்சிடுறாங்க. எங்கே போனானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு கூப்பிட்றாரு. ஜிம்மினை வந்துட்டு கூப்பிட்டதும் அவரோட பவர் யூஸ் பண்ணி கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு என்னடா ஆச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்கடா எல்சாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி கேட்குறான். ஆமாடா யாருன்னே தெரிலடா கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வந்து வந்துட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா ஷைன் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கத்தி போட்ட சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த செயின் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கு. அவங்க போன ஃபோர்ஸில் வந்துட்டு அந்த செயின் வந்து கீழே விழுந்துச்சு. அந்த செயினை வந்துட்டு எடுத்து இது அவனோட செயின்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். யாருடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். அதான்டா ஜாக்சன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாடா அந்த நாதாரி தான்டா இந்த
மாதிரி சிம்பிள் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்றைக்கி செத்தான்டா ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக வர்றாங்க. அந்த குதிரை வண்டியெல்லாம் வந்துட்டு அந்த சக்கரம்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. அப்படி இருந்தாலும் அவங்களோட குதிரையில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஜாக்சனோட பேலஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஆமாடா, அது வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, அந்த கண் இல்லாதவர் ஜாக்சனோட அப்பா. அந்த கத்தி சிம்பிள் செயின் போட்டிருந்தவர் வந்துட்டு ஜாக்சன் தான். அப்போ வந்துட்டு வேகமாக போகிறாங்க. போயிட்டு ஜாக்சனோட பேலஸ் முன்னாடி நிற்கிறாங்க 2 பேரும், ஜிமினும் வியும். அப்போ வந்துட்டு ஜாக்சன், நீ தானே எல்லாம் பண்ணது, எனக்கு தெரியும், இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு வி. அப்போ இருந்துட்டு ஆமாடா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் உள்ளேருந்து வர்றாரு. வந்துட்டு 2 பேருக்கும் சரியான ஃபைட் போகுது. 2 பேரும் அவங்கவுங்க பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாக்சனை வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொலையே பண்ணிட்டாரு. அப்போ டீமனை வந்துட்டு கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்குது. அதாவது ஒரு டீமன் இன்னொரு டீமனை கொல்லக்கூடாது எதுக்காகவும். ஆனால் இவர் வந்துட்டு கொன்றுறாரு ஜாக்சனை. கொண்டுட்டு வந்துட்டு உங்களை தேடி போகிறாரு. உங்களை பார்த்தா ஜாக்சனோட அப்பா இருப்பார்ல, அந்த கண்ணு தெரியாதவர், அவரோட ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாக்சனோட அப்பா வந்துட்டு உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. போட்டு உங்களை அடின்னு அடித்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அப்போது வந்துட்டு நான் அன்னைக்கே கொல்லாமல் விட்டது தப்பாக போயிடுச்சு. நீ இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்து வந்து எங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவேன்னு எங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கொடுப்பேன்றது தெரியாது அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களை அடின்னு அடிச்சிட்ருக்காரு பெல்ட்டை வச்சு. அப்போ வந்து உங்களை பார்க்குறதுக்கு கஷ்டமாயிடுது. வீக்கு டெய் நான் கூட சுண்டு வரல் கூட பட்ட விடாமல் வச்சுருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜாக்சனோட அப்பாவை போட்டு நல்லா அடின்னு அடிச்சிடுறாரு. அவரையும் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொன்றுறாரு. அப்போ ஜிமின் இருந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம், நம்ம 2 டீமனை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மூத்த டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே வர்றாங்க. வந்துட்டு ஜாக்சனோட அப்பா வந்துட்டு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஸோ அவரையே வந்துட்டு கொண்டதுனால எல்லோரும் வந்துட்டு உடனே வந்துட்டாங்க. வந்து நீங்கள் எப்படி கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வீட்டை வந்து கேட்குறாங்க. வீ வந்துட்டு எல்லாமே சொல்கிறாரு. இதனால தான் நான் கொன்னேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்க, அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க வீக்கிட்ட, நீ வாயை மூடிட்டு வர்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ உங்களால் சுத்தமாக முடியலை, உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அப்போ வந்துட்டு டேய் ஜிமின், நீ ஏதாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்ற மாதிரி, என்னால் உனக்கு கஷ்டம் வேணாம், நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைடா, என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கறலாம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த மூத்த டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்கனவே வீமேல காண்டாக தான் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ பெரிய சம்பவத்தை வேறு பண்ணிட்டாரா, அதனால இன்னும் காண்டாகிறாங்க. அப்போ வந்து காட் ஆஃப் டீமன் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கார். கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு வந்து தண்டனை என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், அதாவது டீமன்ஸ் ஜெயிலில் வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களோட பவர்ஸ் வந்துட்டு எடுத்துருவாங்க. அப்படி பவர்ஸ் இல்லாத டீமனாக இருந்தால் மற்ற டீமன்ஸ் வந்துட்டு ஈஸியாக கொன்றுவாங்க. ஏன்னா நார்மல் மனுஷனாக தானே இருப்பாங்க, பவர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் டீமன் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வி வந்துட்டு எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, இன்னும் உட்காந்து அழுதுகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு சொல்கிறான், இல்லை இது வந்து நடக்கக்கூடாது, அப்படி இவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், இவனோட ஒய்ஃபை தானே ப்ரொடெக்ட் பண்ணான், நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். அப்போ வந்துட்டு காட் ஆஃப் டீமன் வந்துட்டு சொல்கிறாரு, அப்போ வந்துட்டு நீங்கள் 3 பேரும் உங்களோட உயிரை வந்துட்டு இப்போயே வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அப்படி பண்ணால் வந்துட்டு இந்த தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது என்ன நியாயம், ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட மோசமான தண்டனை தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இருந்துட்டு
நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பி வந்துட்டு சொல்கிறான். டேய் மச்சான் வாயை மூடிட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமின் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஆமாண்டா, நீ வந்துட்டு இவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிரு, இவளை பத்திரமா பார்த்துக்கோடா, உன் தங்கச்சி தானே இவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய் நீ பேசாமல் இருறா அப்படிங்கிற மாதிரி, எதுவும் நடக்காதுடா நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு செகண்ட் அழுதுடுறாரு. அப்போ வந்துட்டு காட் ஆஃப் டீமன் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, நான் வந்து என் உயிரை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு காட் ஆஃப் டீமன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, நீ அவ்வளோ தைரியமான பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு அவ்வளோ தைரியமான எல்ஃபா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ நீ உன்னோட உயிரை தாராளமாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட் ஆஃப் டீமன் வந்துட்டு நெருப்பு வந்துட்டு உங்களோட முன்னாடி வந்துட்டு இது பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு ரெடியாக அதுக்குள்ளே போயிட்டு குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கீங்க. அப்போ வந்து காட் ஆஃப் டீமன் வந்துட்டு சொல்கிறாரு, சரி நான் உங்களை வந்துட்டு மன்னிச்சு விடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு டீமன் வியோட வந்துட்டு டீமன் பவரை வந்துட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு காட் ஆஃப் டீமன். அப்போ வந்துட்டு இது என்ன நியாயம், இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ வந்துட்டு வி எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, நான் வந்து கொடுக்குறேன் என்னோடய பவர்ஸை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வி வந்துட்டு சொல்கிறான். டேய் மச்சான் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா, என்னோடய ஒய்ஃபோட உயிரும் எனக்கு முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். சரின்னு சொல்லிவிட்டு உன்னோட பவர்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு காட் ஆஃப் டீமன். வியும் வந்துட்டு அவரோட பவர்ஸை மொத்தமும் கொடுத்துட்றாரு. மொத்தமும் கொடுத்துட்டு ரொம்ப வீக்காகி அப்படியே சுருண்டுறாரு மனுஷன். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு வியை பிடிச்சிட்டு எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு வி வந்துட்டு ஸ்லோவாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, வீக்காக சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் வந்துட்டு, நீங்கள் ஜிமின் அப்புறம் வந்துட்டு வி 3 பேரும் வந்துட்டு உங்கள் பேலஸ்க்கே திரும்ப வந்துடுறீங்க. வந்துட்டு இப்படி தாண்டா கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு 2 பொன் குழந்தைங்க பிறந்திருக்காங்க. 2மே வந்துட்டு எல்ஃப் கிடையாது. 2 பேருமே டீமன்ஸ் இருக்க பவர் தான் அவங்களுக்கு இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது வீக்கே தெரியலை. என்ன அப்படின்னா வந்துட்டு வி வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு டீமனாக இருந்தவன். ஆனால் வந்துட்டு காட் ஆஃப் டீமன் வந்துட்டு வியோட பவர்ஸை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பவர் போச்சு அப்படிங்கிறத வந்துட்டு வீக்கு சுத்தமாக தெரியலை. அப்போ வந்துட்டு தூரத்தில் காட் ஆஃப் டீமன் வந்துட்டு நின்றுட்டு உங்கள் 4 பேரையும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. உங்களை வந்து பிடிச்சிருக்கும் காட் ஆஃப் டீமனுக்கு, ஆனால் வந்துட்டு ரூல் படி பார்த்தா டீமனை கொண்டது தப்பு. அதனால் நான் வந்துட்டு அவரும் வந்துட்டு தண்டனையை குறைக்கிறதுக்காக வியோட பவர்ஸை வந்து கேட்டிருப்பாரு. வியும் உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவரோட பவர்ஸை வந்துட்டு சாக்ரிஃபைஸும் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் நல்ல குழந்தை பிறந்திருக்கும், பெண் குழந்தைங்க தான் பிறந்திருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த பவர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். வியை விட அதிகமான பவர்ஸே அவங்க சின்ன வயசில் வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்கும். இவ்வளோதான், இதாண்டா ஸ்டோரி, இதோட முடிஞ்சது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. மறக்காமல் வந்துட்டு எந்தெந்த சீன் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.